சோழ நாட்டின் காவிரி கரையில் யானையும் சிலந்தியும் சிவபெருமானின் அருளால் பெற்ற வரம். சோழ நாட்டின் காவிரி ஆற்றுக்கு அருகில் சந்திரன் சிவபெருமான் அருள் பெற்ற இடத்தில் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு நாவல் மரத்தடியில் சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தை ஒரு யானை தினம்தோறும் தனது துதிக்கையால் தண்ணீர் விட்டு மலர்கள் கொண்டு பூஜித்து வந்தது. யானை பூஜித்ததால் அந்த இடம் திருவானைக்கா என்று பெயர் பெற்றது. அந்த சிவலிங்கத்தை ஒரு சிலந்தி இறைவனின் திருவடியில் சூரிய வெப்பமும் சருகும் படாதபடி தனது சிலந்தி வலையால் பந்தல் அமைத்தது. சிவனை வழிபட வந்த யானை இதைக் கண்டு லிங்கத்தின் மீது தூசி படிந்து விட்டது என்று பந்தலை களைத்து தூய்மை செய்தது. இதனால் சினம் கொண்ட சிலந்தி யானையின் திதிக்கையில் நுழைந்து துன்புறுத்தியதால் யானை இறந்தது. பின்னர் அந்த சிலந்தியும் இறந்தது. நாள்தோறும் சிவ பூஜை செய்ததால் யானை சிவகணங்களில் ஒன்றானது. சிலந்தி மன்னனாக பிறந்து மண்ணாளும் வரம் பெற்றது. அதன்படி சுபதேவன் என்ற சோழ நாட்டு மன்னனுக்கு மகனான பிறந்தான். அவருக்கு செங்கணன் என பெயரிட்டு தக்க வயதில் முடிசூட்டினார். செங்கணன் பின்னர் பல சிவாலயங்களை எழுப்பி சிவன் அருள் பெற்றார்.